Hello everyone, welcome back to another video. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1/2 kg சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும். அப்படி வதங்கினா தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் வந்து பிங்கிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப தான் வந்து பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர். சில்லி பவுடருமே நம்ம ஆயிலில் ஆட் பண்ணுறப்ப பிரியாணிக்கு வந்து நம்ம கலர் பவுடரே ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் ஆயில் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து நம்ம ரைஸை 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் சோக் பண்ணிக்கணும். அது வந்து அட்லீஸ்ட் 1/2 hour ஆச்சும் சோக் ஆகணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா பொலப்பொலன்னு குக் ஆகி வரும். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் சால்ட் அண்ட் கர்ட் வந்து இந்த 100 ml பேக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோஸ் வந்து சாஃப்டாகி ஆயில் செப்பரேட் ஆகி குக் ஆகி வந்ததுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். யூஸ்வலி நம்ம ஒரே தம் பிரியாணி குக் பண்ணுறப்ப 2 cups ஆஃப் ரைஸ்க்கு 3 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுவோம். அதாவது 1க்கு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தட் பிரியாணிக்கு நம்ம 2 cups ஆஃப் ரைஸ்க்கு 1.5 cups வாட்டர் இந்த மசாலாவில் ஆட் பண்ணாலே போதும். சைட் பை சைட் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 2 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 5 minutes மட்டும்தான். அந்த 5 minutesலேயே வந்து நம்ம சோக்காகி இருக்கிற ரைஸ் வந்து கொஞ்சமாக வந்து குக் ஆகியிருக்கும். அவ்வளோதான், அது ஒரு 50%. ஸோ 5 minutesலேயே வந்து நம்ம அந்த ரைஸில் இருக்கிற வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் எடுத்து இந்த மசாலாவில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அடியிலேருந்துலாம் கிண்ட வேணாம், ஜஸ்ட்டு வந்து இப்படி மேலே ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரைஸ் அண்ட் வாட்டர் வந்து லெவலாக இருக்கணும். பட் இதில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வாட்டரோட ஸ்டார்ச்சை எடுத்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். யூஸ்வலாக குக் பண்ணுற பிரியாணி மெத்தடை விட இந்த வடி பிரியாணி மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வாட்டர் அண்ட் ரைஸ் லெவலாக இருக்கா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நம்ம வெயிட் பண்ணோனாலே வந்து இதில் வந்து வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பழைய தோசைக்கல்லை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 20 minutesக்கு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா சூப்பரான சிக்கன் வடி பிரியாணி ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.